தன் கணவனை செய்யாத குற்றத்திற்காக கொலை செய்த அரசனும் அரசியும் தவறான தீர்ப்பை தந்துவிட்டோமே என்ற குற்ற உணர்ச்சியால் மாண்டு போன பின்பும் அடங்காத சினத்தால் மதுரையை எரிக்கும் கண்ணகி. இது சிலம்பு. பேரழகி மணிமேகலை தன் காதலை ஏற்கவில்லை என்பதற்காக அவ்விளவரசன் ஆசிட் வீசவில்லை, ஆபாசமாக மிரட்டவில்லை. பெண்மையின் உணர்வுக்கு மதிப்பு தந்து விலகிச் செல்கிறான். இது மணிமேகலை. தன் கணவன் தன்னை கொலை செய்யவே மலை உச்சிக்கு அழைத்து வந்துள்ளான் என்பது தெரிந்ததும் அவனையே மலையிலிருந்து கீழே தள்ளி கொல்கிறாள். இது குண்டலகேசி. ஆணோ கணவனோ அரசனோ அறம் தவறினால் அடங்காதே, போராடு என்று உணர்த்தியவை தமிழ் இலக்கியங்கள். மனைவியை சந்தேகித்து தீயில் இறங்கச் சொல்வதும் கர்ப்பிணி பெண்ணை காட்டுக்கு அனுப்புவதும் எது? இராமாயணம். வயது முதிர்ந்த கணவனை கூடையில் வைத்து தலையில் சுமந்து தாசி வீட்டில் விடுவதும் கூலியாக தாசிக்கு பணிவிடைகள் செய்வதும் யார்? நளாயினி. இவைதான் வடமொழி இலக்கியங்கள். உலகமே பெண்களை காலுக்கு கீழே போட்டு மிதித்த காலகட்டத்தில் கூட பெண்களை மேன்மைப்படுத்திய தமிழ் சமூகத்தில் சங்க காலத்திலேயே 47 பெண் எழுத்தாளர்கள். உலக மொழிகளின் தாய் எனப்படும் கிரேக்கத்தில் கூட 7 பெண்கள்தான். தேவபாஷை சமஸ்கிருதத்தில் ஒருவர் கூட கிடையாது. தன்னை டி போட்டு பேசி கேள்வி கேட்ட புலவரை எத்தனை டா போட்டு பேசி மடக்கியிருக்கிறாள் ஔவை. ஒற்றைக்கால் பந்தலடி என்று கேட்ட புலவரின் கேள்விக்கு 8.25 லட்சணமே, யமனேறும் பரியே, மட்டில் பெரியம்மை வாகனமே, முட்டிமேல் கூரையில்லா வீடே, குலராமன் தூதுவனே, ஆரையடா சொன்னாயடா, ஆரை கீரையடா என்று புலவருக்கு தனது பாட்டால் வெளுத்து வாங்கினார் ஔவை. இத்தனை ஆண்டுகளுக்குப் பின்னும் தமிழும் தமிழ் இலக்கியங்களும் கொண்டாடப்படுவதற்கு காரணம் பெண்களை கொண்டாடியது மட்டும்தான். ஆணிவேராம் பெண்களை ஆண்கள் அன்றே புரிந்து கொண்டார்கள். வாழ்க வையகம், வாழ்க தமிழ்ச் சமூகம்.